ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. வாசிப்போம். 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 1, இறைவசனங்கள் 22 முதல் 25 முடிய. யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டுமென்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகின்றார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கின்றது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானவுமாய் இருக்கின்றார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. தியானிப்போம். தோல்வி போல் தோன்றும் சிலுவையின் வெற்றி. ஒருமுறை ஒரு சிறுவன் தன் தந்தையிடம், ஆலயத்தில் பீடத்தின் அருகில் இருந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவை பார்த்துவிட்டு, அப்பா, இயேசு சிலுவையில் ஏன் தோற்றவரைப் போல தெரிகிறார் என்று கேட்டானாம். தொடர்ந்து அந்த சிறுவன், அவரிடம் வாள் இல்லை, படையும் இல்லை, அவரை சுற்றி இருந்த அவருடைய சீடரும் அவரோடு இல்லை, எப்பொழுதும் அவரை பின்தொடர்ந்து சென்ற மக்களும் இங்கு காணவில்லை, அவர் இறைமகன் என்று தன்னையே சொல்லிக் கொண்டாலும் அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டானாம். அந்த சிறுவனுக்கு எளிதாக புரிய வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த சிறுவனை விதைக்கப்பட்ட ஒரு வயலுக்கு அவர் அழைத்துச் சென்றாராம். ராஜு, இந்த விதையை பார். இந்த விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்கின்றது. வெளியில் பார்த்தால் அது செத்து விட்டதாக, அழிந்து விட்டதாக, உயிரே இல்லாமல் போனதாக நமக்கு தெரிகின்றது. ஆனால் சில நாட்களில் அது முளைத்து வளரும், ஒரு புதிய உருவெடுக்கும், அதிலே உயிர் இருப்பதை நாம் காண்போம். அதே போல சிலுவையில் இயேசுவின் வாழ்க்கை முடிந்தது போல நமக்கு தோன்றினாலும் அந்த சிலுவையிலிருந்துதான் அவர் இந்த உலகிற்கு தன்னுடைய உயிர்த்தெழுதலையும் மன்னிப்பையும் மீட்பையும் நிலை வாழ்வையும் கொடுக்கின்றார். தன்னுடைய தந்தை சொன்னதை புரிந்து கொண்ட அந்த சிறுவன் சிரித்து கொண்டே, உலகம் தோல்வி என்று பார்ப்பதை இறைவன் மீட்பின் வாசலாக, வெற்றியின் வாசலாக மாற்றுகின்றார், இதுதான் உண்மை என்று உரக்க சொன்னானாம். நற்செய்தியில் யூதர்கள் வெளிப்படையாகவே ஆண்டவரிடத்திலே அரும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் கேட்டனர். நீ எந்த அதிகாரத்தால் இவற்றையெல்லாம் செய்கின்றாய் என்பதற்கு ஒரு அடையாளம் காண்பி என்று அவர்கள் வாதாடினர். பொதுவாகவே கிரேக்கர்கள் புத்திசாலிகள், அறிவாளிகள் என்று உலக வரலாற்றிலே பார்க்கின்றோம். கிரேக்க இனத்திலிருந்து பல தத்துவ ஞானிகளும் தோன்றியிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியும். எனவேதான் அவர்கள் அதிகமாக ஞானத்தை, அறிவை தேடினர், நாடினர் என்று பவுலடிகளார் கூறுகின்றார். ஆனால் அதே பவுலடிகளார், நாங்கள் அறிவிப்பது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே என்று உறுதிபட கூறுவார். இந்த உலகத்தினரின் பார்வையில் சிலுவை என்பது அவமானத்தின், பலவீனத்தின் சின்னமாக இருக்கலாம். ஆனால் அதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பார்க்கின்ற பொழுது அது கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக இருக்கின்றது. சிலுவை மனித அறிவை அழிப்பதல்ல, மாறாக அது மனித அறிவை தாண்டி அதை நிறைவு செய்கிறது. உண்மையான மனித ஞானத்திற்கு சிலுவை எதிரானது அல்ல, மாறாக அது எதிர்பாராத விதத்தில் அந்த ஞானத்தை உயர்த்துகின்றது. கத்தோலிக்க விசுவாசம், நம்பிக்கை நமக்கு சொல்லிக் கொடுப்பது, இயேசு ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதருமாக இருக்கின்றார். மனிதர்களின் மீட்பிற்காக அவர் துன்பப்பட்டு இறந்தாலும் அவருடைய மனித இயல்பு என்பது அழிவதில்லை, அது அப்படியே இருக்கின்றது. அவருடைய தெய்வீக இயல்பிற்கும் எந்த பாதிப்பும் வருவதில்லை. சிலுவை என்பது ஒரு வேதனையின் அல்லது துன்பத்தின் அடையாளம் அல்ல, மாறாக அது
நம்முடைய பாவங்களுக்காக கடவுளின் மன்னிப்பை பெற்றுத்தரும் ஒரு மறைபொருள். மனித இனத்தின் மீது கிறிஸ்து கொண்டிருந்த முழுமையான அன்பின் அடையாளம். தீமையின் மீது வெற்றி கொள்ள இறைவன் நமக்கு தந்த ஒரு ஆயுதம். உயிர்த்தெழுதலுக்கான பாதையை காண்பித்து தரும் ஒரு வழிகாட்டி. இன்றைய இறைவார்த்தையை மையமாக வைத்து புனித அகுஸ்தினார் கூறுவது என்னவென்றால், மனிதனின் பெரும்பாலான தீமைகளின் வேராக இருப்பது அகந்தை. அந்த அகந்தையை அகற்ற தேவையான தெய்வீக மருந்து தாழ்ச்சி. இறைமகன் இயேசு சிலுவையில் செய்தது இதுதான். இந்த உலகை சூழ்ந்திருக்கின்ற அகந்தையை குணப்படுத்தி அந்த சிலுவையில் தன்னையே முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றார். அகந்தையின் மீது வெற்றி என்பது சிலுவையில் தாழ்ச்சியின் வழியாக மட்டுமே கிடைக்கும் என்று நிரூபிக்கின்றார். புனித தோமஸ் அக்வினாஸ் கூறும் பொழுது, கிறிஸ்து கடவுளின் ஞானத்தின் முழுமையாக இருக்கின்றார் என்று சொல்லுவார். கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக இருப்பதால் அவரிலே ஞானம் மற்றும் அறிவின் பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கின்றன என்று சொல்லுவார். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் கூறும் பொழுது, மனிதன் தன்னை உண்மையாக அறிவது, உணர்ந்து கொள்வது சிலுவை மற்றும் உயிர்த்தெழுதலின் ஞானத்தில் பங்கு கொள்ளும் பொழுதுதான் என்று கூறுவார். அந்த ஞானமே மனித இதயத்தை ஆழமாக மாற்றும் வல்லமை கொண்டது என்றும் சொல்லுவார். நாம் பல நேரங்களில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உடனடி வெற்றியையும் தேடுகின்றோம். என்னுடைய பிரச்சனைக்கு உடனடி தீர்வு வேண்டும் என்று காத்திருக்கின்றோம். கடவுள் உடனே அற்புதம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். சிலர் எல்லாவற்றையும் மனித அறிவாலும் பணத்தாலும் சாதித்துவிட முடியும் என்று எண்ணுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் சிலுவை நம்மை பார்த்து கேட்கின்ற சில கேள்விகள். துன்பத்தில் நான் கடவுளை நம்புகின்றேனா? மன்னிப்பது பலவீனம் அல்ல, அன்பின் வல்லமை என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேனா? அகந்தையை விட்டுவிட்டு தாழ்ச்சியுடன் நான் வாழ்கின்றேனா? பிறருக்காக தியாகம் செய்ய நான் என்னையே தயார் நிலையில் வைத்திருக்கின்றேனா? சிலுவையை தழுவுகின்றவன் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலும் பங்கு கொள்ளுகின்றான். இதுதான் உண்மை. உலகம் பலவீனம் என்று கருதும் தாழ்ச்சி, மன்னிப்பு, தியாகம், உண்மை, இரக்கம், ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியவற்றில்தான் கடவுளின் உண்மையான வல்லமை மறைந்திருக்கின்றது. ஜெபிப்போம். எங்கள் வாழ்வின் ஆதாரமே இறைவா. உண்மையான அறிவு என்பது, உண்மையான ஞானம் என்பது இவ்வுலக செல்வங்களை நாடுவதிலோ அல்லது இவ்வுலக இச்சைகளின்படி நடந்து கொள்வதிலோ அல்ல, மாறாக உம்மை பற்றி கொள்வதில்தான் இருக்கின்றது என்பதை என்னை உணரச் செய்யும். என் வாழ்விலே சிலுவை என்னும் துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், பாரங்கள் வருகின்ற பொழுது உம்மை மறுதலிக்காமல் உம்மையே நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ வரம் தாரும். சிலுவையின் வழியாக நீர் எங்களிலே பொழிகின்ற அன்பு, இரக்கம், நீதி, சமாதானம், மகிழ்ச்சி போன்ற அருள் ஆசீர்வாதங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற நல் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். உண்மையான ஞானம், உண்மையான அறிவு, உண்மையான செல்வம் நீர் என்பதை கண்டுகொள்ளும் வரத்தை எங்களுக்கு தாரும். இந்த உலகம் தரும் ஞானத்தை விட உமது சிலுவையின் ஞானத்தை நான் தேர்ந்தெடுக்க எனக்கு அருள் தாரும். என் துன்பங்களை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளவும், பிறரை மன்னிக்கவும், பிறருக்காக என்னுடைய அன்பின் தியாகத்தை வெளிப்படுத்தவும் எனக்கு அருள் தாரும். அருள் வரங்களை அள்ளித்தரும் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே அருளாசிர் என்னும் இந்த ஊடகத்தோடு இணைந்து இதை கண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனிநபரையும், அவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்களை மட்டுமல்லாமல் அவர்கள் சார்ந்த அந்த குடும்பங்களையும், அந்த குடும்பத்திலுள்ள ஒவ்வொரு தேவையையும் நீர் நிறைவேற்றி அவர்களை சிறப்பாக வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி,
மரியே வாழ்க.